ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் தேங்காய் எண்ணெய் விட்டு 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மேரினேஷனுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு, கரம் மசாலா, லெமன், உப்பு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து பேஸ்ட்டாக வச்சுருந்தேன். யாருக்காவது இந்த மேரினேஷன் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபிஷ் ஃப்ரை ஆகிற டைமில் 2 கப் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் வடிகட்டியில் சோக் ஆகிற டைமில் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மீன் நல்லா ஃப்ரை ஆகி குக்காகி வந்துருச்சு. ரொம்ப குக் பண்ணல, நம்ம ஜஸ்ட்டு ஹாஃப் குக் தான் பண்ணி எடுத்திருக்கோம். வாவ், இந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த ஃபிஷ் ஓவராகவும் கிறிஸ்பி ஆகலை, வேகாமலும் இல்லை, அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஏதோ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மீனே அதே மாதிரி ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். எது நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் அந்த மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மசாலாவையும் ஃபிஷ் மேலே ஊற்றிடலாம். இந்த ஆயிலை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த ஆயில் தான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதில் தான் நம்ம இப்போ மசாலா செய்ய போகிறோம். ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த ஆயிலில் இறங்கியிருக்கும். நெக்ஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 3 மீடியம் சைஸ் ஆனியன், 2 தக்காளி, ஒரு கையளவு கொத்தமல்லி, புதினா, அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரிசி ஊற வச்சதையும் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலேயே ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி போட்டு, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண எண்ணெயில் செய்கிறதால லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடுங்க. இல்லைன்னா அது தீஞ்சு போன மசாலா வாசனை வரும். பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அப்புறம் 2 டீஸ்பூன் நார்மல் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். தயிர் சேர்க்குறனால காரம் கம்மியாகும். நீ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கொரியாண்டர் அப்புறம் புதினா ரெண்டையுமே கட் பண்ணி வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு லாஸ்ட்டு சேர்க்கணுன்னா லாஸ்ட்டும் சேர்க்கலாம், ஆனால் இப்போ சேர்த்தா தான் அதோட ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மசாலா பவுடர் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபென்னல் பவுடர் சேர்த்துருங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதித்து வந்துடட்டும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து திக்கான கிரேவியை கொதிக்க வச்சிடலாம். ஃப்ரை பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை ஒன்றா போட்டுடலாம். மீன் மசாலாவோட கொதித்து வர டைமில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த தடவை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் மசாலாவில் இறங்கி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் 2 பே லீஃப், பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஜாதிப்பூ, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் எல்லாமே சேர்த்து லைட்டாக மூடி போட்டுருங்க. பாதி வெங்காயத்தை கட் பண்ணி அதில் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கீ விட்டுட்டு வடிகட்டி வச்சுருந்த ரைஸை சேர்த்துருங்க. தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரைஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரைஸ் உடையாமல் ஒத்தையாக இருக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம 2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸ் உடையாத மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸ் எந்தளவு எடுத்துருக்கோமோ அந்தளவு தான் நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். இதை நம்ம வடிக்கலை. ரைஸ் இப்போ லைட்டாக குக் ஆகிடுச்சு. இனி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ரைஸில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரைஸை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு தண்ணி இருக்குமா மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மசாலா எல்லாத்தையும் மெதுவாக அந்த ரைஸ் மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். மீனெல்லாம் உடையாத மாதிரி மெதுவாக இது பண்ணிவிடுங்க. மசாலாவை எல்லா சைடுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நீங்கள் விசில் போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடி அணைச்சிடுங்க. பிரியாணிக்கு தண்ணி ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்தால் குழஞ்சிடும். ரைஸோட அளவுக்கு தண்ணி இருக்கணும். மசாலாவும் ரைஸும் மிக்ஸ் ஆகுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக்கரில் வெயிட் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு இரும்பு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி அது மேலே குக்கர் வச்சு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஈஸி அண்ட் டேஸ்டியான மீன் பிரியாணி ரெடி.
இப்போ நம்மளோட பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அழகாக வெந்து வந்துருச்சு. ரொம்ப ஓவராகவும் குக் ஆகலை, வேகாமலும் வரல, கரெக்டாக குக்காகி வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஃபிஷ் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.